நாய் அலையிற மாதிரி அலையிறோம். ஒரு திண்டிவனம் போறதுக்கு 1000 ரூபாய் டிக்கெட். திண்டிவனத்துக்கு சும்மா இந்த வேனுங்களை விட்டுட்டு இது கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி பண்ணணும்? எல்லாம் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. எங்களுக்கு தெரியாதுங்க. கவர்மெண்ட் பாக்கணும். கவர்மெண்ட் போலீஸ் முதல்ல கவர்மெண்ட். அப்ப எதுக்கு போலீஸ் பாதுகாப்பீங்க? டாடா ஏசி, ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ் எல்லாத்துலயும் தொங்கின்னு தான் போறாங்கல்ல. கவர்மெண்ட் வண்டி அவ்வளவு கிடையாது. அவ்வளவு பேர் குழந்தை வச்சு நிக்கிறாங்க. இது வரையும் பஸ் கிடையாது. நான் எப்ப போய் ஓட்டு போட முடியும்? ஓட்டே போட முடியாது. ஓட்டும் போடுறதுக்கு போறதா இல்ல வீட்டுக்கு போறதான்னு தெரியாத இருக்கிறோம். நம்ம வண்டலூர்ல இருந்து நடந்து வரோம். இறங்கி தாம்பரம் தாண்டி அந்த பாலத்துல இருந்து நான் 4 கிலோமீட்டர் நடந்து தான் இங்க வந்தோம். எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணால லட்சம் பேர் பாக்குறேன். ஒவ்வொரு தடவையும் இதே பிரச்சனை வருது. சும்மா இந்த வேனுங்களை விட்டுட்டு இது கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படி பண்ணணும்? எல்லாம் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க. எங்களுக்கு தெரியாதுங்க. கவர்மெண்ட் பாக்கணும். கவர்மெண்ட் போலீஸ் முதல்ல கவர்மெண்ட். அப்ப எதுக்கு போலீஸ் பாதுகாப்பீங்க? கவர்மெண்ட் வந்து பாக்குறது கவர்மெண்ட். அப்ப எதுக்கு இங்க போலீஸ்? நாய் அலையிற மாதிரி அலையிறோம். ஒரு திண்டிவனம் போறதுக்கு 1000 ரூபாய் டிக்கெட். திண்டிவனத்துக்கு கவர்மெண்ட் பஸ்ல கேக்குறாங்களா? கவர்மெண்ட் பஸ்ல வேன் விட்டு இருக்காங்க. வேன்ல கேக்குறாங்க. வண்டி எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டு வேனை விட்டுக்கிட்டு வேன்ல 1000 ரூபாய் கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. எதுக்கு? அது வேணுக்கு பிரைவேட் வேனுதான். ஸ்கூல் வேனுங்க. ஸ்கூல் வேனு யார் அலோ பண்றாங்கன்னா அவங்களதான் போய் கேட்கணும். எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க பஸ்ஸுக்கு நாய் அலையிறோம். அவங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறதுக்கு நாங்க நாயா அலைஞ்சிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் உட்காந்துட்டு அவங்க வந்து ஓட்டு வேணாம் ஒண்ணு வேணாம் வீட்டுக்கு தான் கிளம்பி போறோம். இருக்காங்க. இருக்கும். எவ்வளவு பேர் இருக்கும்? நம்ம கணக்கா சொல்ல முடியுமா? இவ்வளவு பேர் இருக்கும்னு. சிவகாமி. டாடா ஏசி, ஸ்கூல் பஸ், காலேஜ் பஸ் எல்லாத்துலயும் தொங்கின்னு தான் போறாங்கல்ல. கவர்மெண்ட் வண்டி அவ்வளவு கிடையாது. அவ்வளவு பேர் குழந்தை வச்சு நிக்கிறாங்க. அவங்க சாப்பாட்டுக்கும் தண்ணி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இது வரையும் பஸ் கிடையாது. நான் எப்ப போய் ஓட்டு போட முடியும்? ஓட்டே போட முடியாது. அவ்வளவுதான் போச்சு. பிரைவேட் கம்பெனி பஸ் எல்லாம் வந்திருக்குல்ல. ஆமா, அதெல்லாம் ஆள் ஏறாங்க. அந்த பஸ்ல எங்க போகுது தெரியலீங்களா? அவன் அதாவது போய் கேக்குறாங்க. அவங்களாம் ஏத்தின்னு போறாங்க. புரியுதுங்களா இல்லையா? அவங்களாம் ஏத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு என்ன ரேட்டு எங்க போகுதுன்னு கேட்டா அங்க போகுதுன்றாங்களே தவிர அவங்களாம் வராங்க. இது யாரு விடுறாங்க, யாரு அலோ பண்றாங்கன்னு தெரியல. நம்ம இந்த மாட்டு மல்லிகை மூமெண்டா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. திருவண்ணாமலை போயிட்டு இருக்கேனா? பார்க்கிங் விட்டு பார்க்கிங் இடம் கிடையாது. பார்க்கிங் சுத்தி வரோம். சரவணன் தான். எவ்வளவு பேர் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றாங்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க? ஓட்டு போறதுக்காக வெளியே போறோம். வந்தவாசிக்கு ஒரு பஸ் கூட விடல. ஏகப்பட்ட ஜனங்க வந்தவாசிக்கு போறதுக்கு இருக்கு. ஆனா பஸ்ஸே கிடையாது. ஓட்டும் போடுறதுக்கு போறதா இல்ல வீட்டுக்கு போறதான்னு தெரியாத இருக்கிறோம். யாராரு போறீங்க? ஃபேமிலியோட தான். எல்லா ஃபேமிலி எல்லாமே இருக்கிறாங்க. இந்த பாருங்க நிக்கிறது எங்க ஃபேமிலி எல்லாரும். சிறப்பு பேருந்து நிறைய விட்டுருக்காங்க. சிறப்பு பேருந்துன்றாங்க. சிறப்பு பேருந்து வந்து போர்டு போட மாட்டாங்க. அவங்க ஏறுறாங்க. போற ஒரே வண்டி துரு வண்டி திருவண்ணாமலை செஞ்சு போயிடுறானுங்க. எங்களை வந்தாசி டிக்கெட் ஏத்த மாட்டாங்க. ஸ்கூல் பஸ், கம்பெனி பஸ் எல்லாம் இருக்காங்க. அது 300 ரூபாய் டிக்கெட்ன்றாங்க. நாங்க எப்படிங்க 300 ரூபாய் கொடுத்து ஓட்டு போறதுக்கு போயிட்டு வரோம்? நாங்க போய் வரவும் முடியாது. கிரௌட் அதிகமா இருக்குது. வந்தாசிக்கு போக முடியல. எங்கேயும் போக முடியல. ஃபுல்லா பார்த்தா அங்க இருந்து நடந்து வரோம். நம்ம வண்டலூர்ல இருந்து நடந்து வரோம். இவ்வளவு தூரம் வரைக்கும் பஸ்ஸுக்கு ஏறதுக்கு தான். அங்க வருதுன்றாங்க. பஸ்ஸே வரல. ஒரு பஸ் வந்தாசிக்குன்னு பஸ் தனியா விடல. பேரு சவுந்தரராஜன். எலெக்ஷன் போறதுக்காக ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணியிருந்தேன். நான் எதுக்கும் சீக்கிரம் வந்துடும் சொல்லிட்டு 12 மணிக்கே பஸ் ஏறிட்டேன் தாம்பரத்துல. அங்கேருந்து இங்க வர முடியல. என்னால இறங்கி தாம்பரத்தை தாண்டி அந்த பாலத்துல இருந்து நான் 4 கிலோமீட்டர் நடந்து தான் இங்க வந்தோம். வந்து பார்த்தா இங்க ஒரு பஸ் இல்லை. எம்டியா இருந்துச்சு. மக்கள் கூட்டம் மட்டும் தான் இருந்துச்சு. போய் பஸ் வருமானு கேட்டா வரும் மட்டும் சொல்றாங்கல்ல. எனக்கு வந்து டைம் முடிஞ்சு போச்சு. வரவே இல்லை. கண்டக்டர் ஃபோன் நம்பர் வரல. சரி வருவோம்னா இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த பஸ்ஸுமே வரல. சரி ஸ்பெஷல் பஸ் போட்டிருக்கு. ஸ்பெஷல் பஸ் அப்படி கேட்கலாம்னு பார்த்தா விழுப்புரம் வரை தான் போவோம். அதுவும் செலக்டடா தான் ஆள் தான் ஏற்றுவோம். சீட்டுக்கு இருந்தாலும் மேலே ஆளை ஏற்ற மாட்டோம். விழுப்புரம் அங்கே இறக்கிடுவோம். அந்த மாதிரி தான் சொல்றாங்க. தவிர யாரும் ஏற்ற மாட்டாங்க. எந்த ஊருக்கு போறீங்க? இங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல? எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணால லட்சம் பேர் பாக்குறேன். நான் காலையில அங்கே இறங்கி நடந்து வந்ததுல நடந்து வரும்போது அவ்வளவு கூட்டம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேராக நடந்து வந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பேர் நடந்து தான் வந்தோம். அங்கேயிருந்து ஃபுல்லா நடந்து தான் வந்தோம்.
இங்க அதுவும் உள்ள கடையும் சரியா எதுவும் இல்லை, எல்லாம் காலையில் ஓப்பன் ஆகல, எல்லாம் பசியில இருந்து 1-2 கடை மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுவும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. பேரு? என் பேர் செந்தில்நாதன். நான் திருச்சி போகணும். சரி, நான் ஆக்சுவலாக தஞ்சாவூர். நான் திருச்சி போயிட்டு திருச்சி தஞ்சாவூர் பஸ் ஏதாவது கிடைக்குதான் பார்க்குறேன், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. விழுப்புரத்துக்கு மட்டும் தான் பஸ் இருக்குன்றாங்க. விழுப்புரத்துக்கும் ஸ்பெஷல் பஸ்ஸுங்கிறது வந்து இந்த காலேஜ் பஸ்ஸும் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து விழுப்புரம் வரைக்கும் மட்டும்தான் போவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கணும். அது வந்து டிக்கெட் அந்த பரவாயில்ல டிக்கெட் கொடுத்து எதுக்கானா இல்லை நாங்கள் இது யார் முன்னாடி அங்கே ரிசர்வேஷன் யாருக்கு பஸ் இதாக இருக்கோ அது மட்டும் ஏற்றணும். சரி, நானும் ரிசர்வ் பண்ணியிருக்கேங்க, இந்தாங்க டிக்கெட் அப்படின்னாலும் அதில் அவங்க பஸ் நம்பர் போய் சொல்லிட்டு வாங்கன்னா அங்கே கவுண்டரில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் இதே பிரச்சனை வருது, ஒவ்வொரு தடவையும் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இப்போ தான் நடந்துட்டு இருக்கு. இந்த இதுவும் பொங்கலுக்கும் சரி, இன்னும் அந்த பாலம் போடுறது வேலையை இன்னும் தடவிட்டு இருக்காங்க. எதுக்கு அதை தடவாங்கன்னு தெரியல. பேரு? என் பேர் செந்தில்நாதன். பேர் முரளி. நான் திருக்கோவிலூர் போகணும். என் ஒய்ஃபு எல்லாம் பசங்க எல்லாம் அங்க உள்ள உட்காந்துருக்காங்க. இங்க மீடியாக்காரங்க இருந்தும் எங்களுக்கு என்ன பலனு? ஆளுங்கட்சி சாதகமா எதிர்கட்சி சாதகமா தான் நீங்க இருக்கீங்க. இது வரைக்கும் மக்களுக்காக என்ன குரல் கொடுத்துக்கிறீங்க? பஸ் எல்லாம் ஒரு சில பஸ் எல்லாம் போகுது. எங்க போகுது? எல்லாமே போகுது. காட்டு மன்னார் கோயில் போகுது, அங்க போகுது, திண்டிவனம் போகுது, திருவண்ணாமலை போகுது. ஸ்கூல் பஸ் எல்லாத்துலயும் ஏத்திட்டு போறாங்க. தேர்தல் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு தெரியும், ஏன் வந்து முன்பதிவு பண்ணாம வரீங்க? முன்பதிவு பண்ணி போகணுன்ற மாதிரியா தேர்தல் நடக்குது? இப்ப நான் ஓட்டு போடணும்னா எனக்கு நீ எதுக்கு பணம் கொடுக்குற? எதுக்கு பணம் கொடுக்குற? உனக்கு நான் ஓட்டு போனதுக்காக தானே பணம் கொடுக்குற. இது ஜனநாயக கடமை. யார் நான் தான் என்னுடைய இது யாருக்கு ஓட்டு போடணும்னு எனக்கு தானே. நீ எதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து கெடுக்க? அது நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நாங்க போய் ஓட்டு போட முடியும். முரளி. பேர் சொல்லிட்டு எங்க இருந்து எங்க போனா எவ்வளவு வெயிட் பண்றீங்க? சார், என் பேர் ஆனந்தராஜ் சார். இங்க சென்னையில இருந்து திண்டிவனம் வரைக்கும் போவோம். ஊர் 300 இவ்வளவு ஜனம் இருக்குது. முக்கால்வாசி திண்டிவனம், விழுப்புரம், திருவண்ணாமலை ஜனம் தான் நிறைய நிக்குது. ஆனா பஸ் இல்லை. ஸ்கூல் பஸ் யாராங்க அது என்ன ஊர்னே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் பாக்குறீங்களா நீங்களே? என்ன ஊர்னே தெரியல. இதுல ஏகப்பட்ட ஊருக்குறாங்க. ஆனா கேட்டா ஒரே ஊர் விழுப்புரம். இதுல யாரு எங்க போய் இறங்குவாங்க?